So hello guys, welcome to Unlucky Bucketer. So இன்னைக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் 16 பார்க்க போறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா bypass 403 forbidden to reset admin password using a simple technique. ஸோ இதுக்கான சிவியரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா P1 to P2 வேரி ஆகும். ஸோ நான் பிளாக் பண்ண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஏன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் பைபாஸிங்க்கு. ஸோ இதுதான் பிளாக். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா unauthorized access to admin set password page bypassing 403 forbidden. ஸோ நான் இந்த டெஸ்டர் என்ன பண்ணாரு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், நீங்கள் ஜஸ்ட் கவனிங்க. ஸோ இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, சப்ஃபைண்டர் அண்ட் HTTPX. சப்ஃபைண்டர் ஃபார் வந்துட்டு சப்டொமைன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, HTTPX வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்டொமைன்லாம் அலைவாக இருக்குன்ற ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, லைக் அட்மின் ஆர் செட் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் சப்டொமைன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக பார்த்துருக்காரு, லைக் இந்த சப்ஃபைண்டர் வச்சுட்டு. ஸோ பண்ணும்போது அவருக்கு வரலை. அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட் வந்துட்டு எல்லாம் 404 நோ சக்ஸஸ் இந்த மாதிரி இதான் வந்துட்டு இருந்தது. ஸோ இதுவும் கிடைக்கல. ஸோ அந்த டெக்னிக் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் பேஷ் மூலமாக ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணார். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த லைக் என்ன பண்ணாருன்னா இந்த .jsp அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு ஒரு வேர்ட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டாரு, லைக் ப்ரூட் ஃபோர்ஸிங்க்கு எடுத்துட்டு இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், லைக் cat வேர்ட் லிஸ்ட் .txt கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டொமைன், லைக் இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு .jsp என்ற மாதிரி ஃபைல் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்றது பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரி செட் பாஸ்வேர்ட் .jsp அட்மின் செட் பாஸ்வேர்ட் .jsp அப்படின்ற ஒரு ஃபைல் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு ஒரு URL கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா 403 forbidden இருந்திருக்கு. ஸோ இது எப்படி பைபாஸ் பண்ணாருன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான், ஒண்ணுமே இல்லை. இந்த கரெக்டா இது இருக்கு பாத்தீங்களா, இந்த URL பக்கத்திலேயே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஒன்று போட்டு .css அப்படின்னு ஆட் பண்ணாரு. அவ்வளோதான், பைபாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த URL பைபாஸ் பண்ணுறதுக்கான URL வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் .css அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு பைபாஸ் ஆகி அவருக்கு உள்ள போய் என்டர் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஃபால்ஸ் அண்டர் P1. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ல வந்துட்டு ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி, லைக் ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் .css அப்படின்னு கொடுக்கறது இவருக்கு வந்திருக்கு. ஸோ பைபாஸ் டெக்னிக் ட்ரை பண்ணும்போது இதுவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ்.